கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. காரில் வந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டு இளையராஜாவும் காரில் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் ஒரே சந்தேகமாக இருக்குது. தீபா ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருந்தா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். செங்கல்பட்டுக்கு போயிட்டு எந்த சாமியார் வந்து பார்க்க போகிறோம், மைத்திலிக்கிட்டையும் கேட்டு பார்த்தாலும் செங்கல்பட்டில் இருக்கிற சாமியார் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஏதாவது க்ளூ இருக்கும், நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, க்ளூனா செல்ஃபோனில் தீபா எதுவும் சிஸ்டர் உனக்கு எதுவும் அனுப்பிச்சி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரம்யா வந்து திங்க் பண்ணுறாங்க, கார்த்தி எப்படி இருந்தாலும் செங்கல்பட்டுக்கு போயிட்டு தீபாவை ரீச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம தீபாவை பத்திரமா அனுப்பிச்சி வச்சுட்டு நம்மளும் செங்கல்பட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி போய் அந்த இடத்துல வந்து நல்லவன் மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் கார்த்திக்கு நம்ம மேலே சந்தேகமே வராதுன்னு ரம்யா ஒரு பக்கம் கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து செல்ஃபோனை வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சரி கார்த்தி நீ பாரு, நான் வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன், நீ கார் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறாங்க. தீபா சிஸ்டர் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாய்ஸ் நோட் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இதை கேளு கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது க்ளூ நிச்சயம் கிடைக்கும். இது என்னோடய வீட்டுக்காரர் வந்து அவசியம் வந்து கேட்கணும். அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் வந்து இப்போ ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன். அந்த பரிகாரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எப்படிப்பட்ட பிரச்சனைனா நான் கூட போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கிற பரிகாரத்தை நான் செய்ய போகிறேன். எங்கள் அத்தை பிழைக்கணுன்னா இது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது தீபா இப்படி வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, பரிகாரம் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. தீபா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் தான் அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்களா. சிஸ்டர்கிட்ட நம்ம அப்பறையிலேருந்து என்ன சாமியார் என்ன ஏது எங்கே பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னு நம்ம கேட்டிருக்கணும். தீபா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பரிகாரம் பண்ணுறத முதல்ல தடுத்து நிப்பாட்டணும். எந்த சாமியார்னு கண்டுபிடிக்கணும். கார்த்தி என்ன பண்ணலாங்கிற மாதிரி தந்திரமான முறையில் வந்து யோசிக்கிறாங்க. ஏதோ நார்மலான பரிகாரம்னா பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்க என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அது என்னவா இருக்கும்னு தெரிலன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. முதல்ல எதுவாக இருந்தாலும் செங்கல்பட்டுக்கு போனாதான் அடுத்தது என்ன ஏதுன்னு தெரிய வரும். இவங்க பண்ணிட்டாங்களா இல்லை பண்ண போகிறாங்களா, இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்களா, எதுவுமே தெரியலையே கார்த்தி. சரிவா செங்கல்பட்டு போவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக போகிறாங்க. இந்த வாய்ஸ் நோட்டை வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அமுச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஐஸ்வர்யா கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே. ரியாவுக்கும் இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா, சரி சரி அப்போனா நம்ம வந்து சும்மா தான் கார்த்தி வந்து பேசணுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சோ, சே நம்ம விரட்டினதெல்லாம் பருப்பு வேகாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரியா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி இருக்கிறப்ப இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நானும் இப்போ தான் கேட்டேன், நான் வந்து அந்த க்ளூவை தேடி தான் போயிட்டுருக்கேன், இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி மீனாட்சிலேருந்து எல்லாரும் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா மட்டும் சந்தோஷம் தாங்களே. அப்போனா கூடிய சீக்கிரம் எனக்கு கொத்து சாவி வந்து போட்டியே கிடையாது, எனக்கும் மீனாட்சிக்கு மட்டும்தான் டஃப் காம்படிஷன். எப்படி இருந்தாலும் மீனாட்சியெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவேன், நான் தான் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து குடுகுடுன்னு வந்து கார் ஓட்டிட்டு அப்படியே செங்கல்பட்டுக்கு போகிறாங்க. என்ன சாமியார் என்ன ஏதுங்கிற மாதிரி விசேஷ சாமியார் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உடனே அந்த லொக்கேஷன் ஏதோ தெரியுது போல இருக்கு. ரம்யா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம கார்த்தி. இந்த காலத்துலலாம் யார் உண்மை யார் பொய்ன்னு சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கணும். எல்லாத்தையும் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்த கயிறும் அது மட்டும் இல்லாமல் அம்மனோட துணை இருக்கிறனால நிச்சயம் தீபா வந்து எஸ்கேப் போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாட்டிக்காமல் தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். தீபா வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா கிட்ட. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சான்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க நம்ம ரம்யா கிட்ட. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைம்மா ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கால் வந்துச்சுன்னு சொன்னியே, அதான் பேசியாச்சான்னு நான் கேட்டேன். இவன் ஏதோ உள்ளர்த்தத்தோடு பேசுகிற மாதிரி தானே கேட்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அட்டகாசமாக மாசாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அம்மனோட துணை இருக்கனால தீபாவை யாரும் எதுவும் நெருங்க கூட முடியாது. அவங்க இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.